பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனே நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். இறைவன் சொன்னதா சொல்லியிருக்காரு. அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை. ஏன்னா எங்கள் அம்மாவை நான் 23 வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு. சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தான் பிள்ளைய இது பண்ணுறதுலாம் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்தில் ஒரு 10 தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம்? நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற? நீயும் கத்தி எடுத்துட்டு 10 பேரை விட்டுனா? ஏன்னா இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா, ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டம் வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அதனால தயவு செய்து உங்க காலை தொட்டு கொண்டு கேட்டுக்கிறேன், நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க. கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங்கில் நடக்கிற எந்த விழாக்கள்லையும் நான் கலந்துக்கிறது கிடையாது. எக்ஸப்ட் இப்போ சமீபத்தில் நடந்த கலைஞர் 100, அதில் கூட 7:45 போயிட்டேன் நான். காரணம் கலந்துக்கக்கூடாது அப்படின்றதில்ல, கலந்துக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு 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 பிரின்சிபலான லைஃப்பை கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். 7:30 மணிக்கு டின்னர் முடிச்சிடுறது, ஒரு 1 மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் 9 மணிக்கு படுத்துறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டேன் நான். இதில் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஒரு 3 நாள் 4 நாள் அது இடிக்கும். அதனால் நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறணும். ஆனால் இந்த எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறுக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, எப்படியாவது அதில் கலந்துக்கிறணும்னு நினச்சி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். அது 6 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஓடியாரேன். எழிலை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் அவர் கூட பழகியிருக்கேன். அந்த படம் அவர் பண்ணின அந்த காலகட்டத்தில் அவரோட நான் பழகியிருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றியிலும் சரி, கொஞ்சம் தோல்விப்பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அந்த கரு நல்லா இருக்கணும். அதை யார் நடித்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும். யார் நடித்தாலும் அதான் நான் சொல்றேன். நான் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம். அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன். ஒரு 10 படம் இருக்குது இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிர, பேரரசு அவர்கள், எழில் அவர்கள். முதல்ல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குனர்கள்.
அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை அந்த கதை. அடுத்து அப்போல்லாம் நான் நல்ல ஞாபகம் இருக்கு, சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, யோன்னு தான் அவர் கூட, நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் கதை கேளியா அப்படின்னார். சாலி கிராமத்து வீடு. அவர் அந்த கதை சொன்னார். உடனே நான் அவர் போய் சேர்ந்துருப்பாரோ இல்லையே தெரியல சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன். இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எப்போ வேணும்னு கேட்டேன். அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் அந்த முழு கதையை கேட்டேன். அப்போல்லாம் நான் விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னென்னமோ 1008 கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவாக கேட்குறதில்ல, ஒரு சாதாரண பப்ளிக், படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் அந்த கதையை கேட்பேன் நான். அப்படி ஒரு பப்ளிக்காக 1-2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்பேன். ஜால்ரா அடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன அழகுன்னா, இந்த கதை ஜெயிக்கணும், நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் எல்லாத்துட்டையும், கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன். அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம், அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம். அப்படி அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது, இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்தில் இல்லையே, அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் நினைக்கிறது, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். இறைவன் சொன்னதா சொல்லியிருக்கார். அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை. நான் அதை பார்த்து தான், ஏன்னா எங்கள் அம்மாவை நான் 23 வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. எழில் சார், தாயை நம்ம எங்கே நம்ம உயர்த்துறோமோ கடவுள் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, இன்றைய இளைஞர்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச கடவுள், அந்த கடவுளை நம்ம எவ்வளவு போற்றினாலும் தவிர சார், அது எந்த தாயாக இருந்தாலும் சரி. எனக்கு அதனாலதான் அப்படி ஒரு திரைக்கதை, தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம மேடையில் எதையாவது சொல்லிடுவேன். இப்போ திரைக்கதைக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல. ஒரு ஹீரோ கிடைச்சா போதும், எப்படினாலும் படம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா, ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை. அந்த ஹீரோவுக்காக படம் ஓடிடுது. ஸோ நம்ம பெரிய டைரக்டர். தப்பாக எடுத்துக்காதீங்க, மனசில் இருக்கிறது சொல்கிறேன். அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட, ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு
ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார். சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால், சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது சார், இவ்வளோக்கு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார். இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்ணுறதுலாம் அப்படி சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது, 5 நாள் டைம் இருக்குது. அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில். அதுக்கு சொல்ல வந்தேன் நான். அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன். சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்டேன் சார் அப்படின்னா. இந்த படமே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார். செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதை போல் வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு தகுதி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஒரு அப்பன் ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் ஒரு கண்டென்ட்டோட வாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார், திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார், டைரக்டர் ஒருத்தர். இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போது ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனன்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும். அந்த காலத்தில் ஒரு 10 தலையை வெற்றவனை வில்லன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதை நம்ம கொண்டாடுறோம். இது எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம்? நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்கிற? நீயும் கத்தி எடுத்துட்டு 10 பேரை விட்டுன்னா. ஏன்னா இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா, ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு கொண்டு கேட்டுக்கிறேன், நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள். ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும். 2.5 மணி நேரம் படம் பண்ணுறோம், 3 மணி நேரம் போகலாம் பண்ணுறீங்க. 3 நிமிஷம் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் தயவு பண்ணி ப்ளீஸ். இதை வேறு எந்த எண்ணத்துலையும் சொல்லலை. ஏன்னா எழிலை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னு அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார். துள்ளாத மனம் துள்ளும்ல. அந்த பக்குவம் தான் வெள்ளி விழா கொண்டாடுற அந்த படம். அப்போ என்ன விஜய் பெரிய சூப்பர் ஸ்டாரா? இல்லையே, அந்த கதை அவர் தூக்குச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்க. நான் உண்மைகளை ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன். நான் அப்படி ஒவ்வொரு இயக்குனர்களாக நல்ல திரைக்கதை, அந்த திரைக்கதை
அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்வர் ஜுகுடி ஓடி இருக்கும். அடிச்சு சொல்லுவேன் நான். இதை மீடியா எப்படி எழுதினாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதுனா தானே வியூஸ் கிடைக்கும். அதாவது கதை தான் நம்மளை வரும்னு சொல்கிறேன். இயக்குனர்கள் தான் ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையாக மாற்றக்கூடிய சக்தி இயக்குனர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். அந்த இயக்குனர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன். அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும்போது உருவாக்குற கடமை உங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில். எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடித்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது ட்ரிங்க்ஸ், தண்ணின்னா வேற எதுன்னு. மதம் அருந்தி பார்த்துருக்குறீங்களா ஒரு படத்துலையாவது? ஏன் அதை பண்ணலை? அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கோடான கோடி தமிழர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள், நீங்கள் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறீங்க, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க. தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும். எங்கேயோ போயிட்டேன், சாரி. எழில் அவர்கள் இந்த படமும் ஒரு துள்ளாத மொழி. ஏன்னா இடையில் நிறையா அவர் ஹியூமருக்கு வந்தார். ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு அது ஹியூமராக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அது ஆக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும். காமெடி தான் ஜெயிக்கும், சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை அங்கேயும் இங்கேயும் திரும்ப விடாமல் நீ ஸ்க்ரீன் பிளே இருந்ததுனால் இன்னைக்கு எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதில் என்ன பெரிய ஸ்டார் இருந்தாங்களா? அதனால் திரைக்கதை தான். இன்னைக்கு எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு? ஒரு பெரிய ஸ்டார் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார். விமல் அவர்கள், அது சொல்ல மறந்துட்டேன். விமல் அவர்கள் ஆரம்ப கால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். இடையில அது சினிமா அப்படி தான் மேலே கீழே. சமீபத்தில் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன், விலங்கு வெப் சீரிஸ் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சுருக்கேன், எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க? இவ்வளவு இயற்கையா, இவ்வளவு சாதாரணமா ஒரு கதை எழுத்துட்டு போகிறாரே, இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி, அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழில் அவர்களை முதல் திரைக்கு வந்த இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்த இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக நிறைய பேர்த்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு மிஸ் பண்ணாமல் படங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவர்
படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர், அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன், இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்க வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னேன். கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை தெளிவாக வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கோ. இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலே வச்சிட்ருக்கேன், 4th ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு, இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் பிடிச்சி இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக. அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லோரும் என்ன, ஒருத்தர் கேரக்டர் ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே எந்த அளவு தன்மையாக பழகினா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்ஷீட் வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட அவ்வளோ தூரம் அவர் சித்திரலட்சுமன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை, அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் உடனே வாங்கன்னாங்க, இருப்பா கொஞ்சம் எழிலை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு. இருந்தாலும் சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. அதனால் அவர் அந்த தேசிங்க ராஜா படம் கூட ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி. அவர் பாட்டு எப்பவுமே மலரே மௌனமாக அந்த பாட்டு எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன். ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹியூமருங்கிறது நிறைய நம்ம திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் ஹியூமர் கிடைக்கும். என் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான், காசி அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே மாடியில் இருப்பேன், கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே. ஸோ இன்டர்காமில் தான் யாருக்கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்காமில் தான் கூப்பிட்டு பேசுவேன். அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே உங்களுக்கு இன்டர்காமுக்கு ஃபோன் அடித்தேன். இந்த காசிங்கிற பையன் ஆஃபீஸ் பாய், எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் ஒரு வேலை. வேறங்க கடைக்கு போயிட்டு போயிட்டு வருவோம். இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான், ஹலோ அப்படின்னா. அப்புறம் நான் கேட்டேன், யாருப்பா காசியாக பேசுகிற? ஆமாம் சார்ண்ணே. எப்போ உனக்கு என்ன வேலை? இல்லை சார் ஆஃபீஸ் பாயின்னு. அது யார் மேனேஜர் ரூம் தானே? ஆமாம். அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு. தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். டேய்ங்கிறேன், அவனை எங்கே மாடியிலேருந்து எங்கே தேடி பிடிக்க முடியும்? ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது. அது மாதிரி ஹியூமருக்கு நம்ம வெளியே சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு. சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படத்தப்போ எல்லோரும் ரிகல்சல் பார்த்துட்ருக்குறோம். அந்த ராதிகா பூவரசம் பூ பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே அப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது, அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை
ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்க சொல்லி பேக் ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதியா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் கேப்பிட்டு ஒரு ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரா போடுவாங்க, ரிகல்சர் பார்ப்பாங்க, தூதுப்போ ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம், அது இதுன்னெல்லாம் சொல்லி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி, மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க. அது கீழே ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல. ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு. நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. ராதிகாவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும், இது கொஞ்சம் கூட யோசிக்காமல். அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து. ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும். ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய வெள்ளைக்காரன் அது அந்த ஹியூமர் நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து 50 வருஷம் 75 வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லாத்தையும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டு தேசிங் ராஜா 2 அந்த டெக்னீஷியன், இந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், அதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் படங்கள் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோ சிரமம், அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் படம் எடுக்கும்போது அவரோட டைரக்டரை செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை அவரோட டைரக்டரை வாழ்த்தி ஒரு படத்தை கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எழில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம். ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இவ்வளோ நல்ல டைரக்டர் ஆனார்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆனார், எல்லா ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஆனார், எல்லா ஆர்டிஸ்டோடமும் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான நட்பு வச்சுருக்கிறார். எல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் காரணம், அடிப்படையான காரணம் முக்கியமாக நான் தான். என்ன காரணம்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில், என்னுடைய படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தார். அந்த படத்தில் தான் சினிமா முழுசியாக கற்றுக்கிட்டாரு எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு படத்தை நான் எடுத்தேன், அதில் ஒரு அசோசியேட்டாக பண்ணார். இருக்காரா? ஒத்துக்கிறீங்களா எழில்? கரெக்டு தானே? அந்த படத்தில் அவ்வளோ அனுபவம் அவருக்கு. ஒரு அசோசியேட்டாக இருந்து அந்த சினிமாவை எப்படி எடுக்கக்கூடாதுன்றது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அது காரணம். அதனால் அதான் நான் காரணமாக இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். செல்வமணி சொன்ன மாதிரி நீங்கள் 2010 ஒரு கதை கேட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அது மாதிரி இப்போ ஒரு 3 மாதம் முடிவு என்கிட்ட ஒரு கதை சொன்னார். உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். இப்படி அப்டேட்டில் ஒரு மனுஷன் இவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த அவருடைய அந்த 25ன்றதெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது. ரவி சார், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ரவி நீங்கள் கேட்கணும், அந்த கதையை நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் எல்லிட்ட கேளுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவும் அதை மறுக்கவே முடியாத மாதிரி ஒரு கதை. அது எழில் என்கிட்ட சொல்லிவிட்டு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைச்சா பண்ணலாம் சார், இல்லாட்டி இதை வேண்டாம், மீடியம் பட்ஜெட்லாம் அதை பண்ண வேண்டாம். உண்மையாகவே பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில். அப்படி ஒரு ஸ்டன்னிங் ஸ்டோரி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அந்த கதையோட ஒரு எழில் அவருடைய அடுத்த படத்தை அது துவங்கணும். நீங்களாம் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஒரு மியூசிக் மேஜிக்கல் அப்படின்றதெல்லாம் வந்து விக்ரமன் சாருக்கு அப்புறம் எழில் 2 பேர்த்துக்கு அப்புறம் அந்த மேஜிக்கே நடக்கலை. ஒரு 6 பாட்டு இருக்கும், அந்த 6 பாட்டு சுற்றி ஒரு கதை இருக்கும். அது எப்படியா நம்மளை அப்படியே கட்டி போடும் உள்ளன்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்களை நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம். அது திருப்பி வரணும்னா அந்த மேஜிக் இவங்க தான் திருப்பி நடத்த முடியும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கரண்ட்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர், எல்லா விஷயம் தெரிஞ்ச, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் உள்ள, நட்புள்ள ஒரு அன்பான மனிதர். அவர் வந்து தொடர்ந்து ஜெயிக்கணும் இந்த படம். அதே மாதிரி வந்து என்னோட அன்பு தம்பி விமலுக்கு வந்து இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும்.
ஆனால் சினிமாவில் வந்து நல்லவங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ ஆசைப்படும். அந்த நல்லவங்களில் முக்கியமான ஒரு நல்லவன் வந்து என்னோட தம்பி விமல். அவர் ஜெயிக்கணுன்றது என்னோட பேராசை எனக்கு. ஏன்னா எல்லா விதத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுற, எல்லா விதத்துலையும் நன்றா இருக்கிற, எல்லா விதத்துலையும் அன்பாக இருக்கிற நல்ல தயாரிப்பாளர்களை நினைக்கிற, தயாரிப்பாளர்களுக்காக இந்த டிலே எல்லாமே எல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ரவி சார் மாதிரி நிறைய அற்புதமான நடிகர்கள்லாம் முன்னுக்கு வரணும். இந்த தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நடிகர்களாக இருக்கணும், டைரக்டராக இருக்கணும். இப்போவே அந்த எங்கள் ஏரியாவில் இருந்து யோசிப்போம். அந்த வகையில் அற்புதமான ஒரு தம்பி விமல். அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு முன்னணி நட்சத்திரமாக அந்த படம் அவரை கொண்டு வர வேண்டும் என்ற எல்லார் சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு வெற்றியாளர். சினிமாவில் வெற்றி ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜெயம் ரவி குறிப்பிட்ட மாதிரி கூட பணியாற்றுகின்ற கலைஞர்களோடு அவ்வளோ ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இது மாதிரி அவரை பற்றி பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 25 வருஷத்தில் அவர் செய்த சாதனைகள் பல. ஆனால் அதை எல்லாத்த விட நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா, அவருடைய நட்பு. இன்றைக்கு இத்தனை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த நட்பு. அதுதான் சினிமாவில் எதை வேணால் சாதிக்கலாம், இந்த நட்பை சாதிக்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரும்பாலான படங்களில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். படம் முடியும் போதே ஹீரோவும் டைரக்டரும் பெரும்பாலும் பேசிக்கிறது இல்லை, நடுவில் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அது மாதிரி நிலைமையில் பல படங்கள் நடந்துட்டுருக்கு. 25 வருடம் கழித்தும் அவரை ஒரு கதாநாயகன் இந்த மேடையில் பாராட்ட வராரு. அவர் மட்டும் இல்லாமல் பல கதாநாயகர்கள் படத்தை நடித்தவங்க இங்கே இருக்காங்கன்னா அதுதான் ஏழுடைய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமாவில் வெற்றி அப்படின்றது நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக உழைச்சி திருப்பி கொண்டு வந்துடலாம். ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ரொம்ப மெனக்கடணும். அந்த மெனக்கடல் ஏழுகிட்ட இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன், இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதுதான் சில மனிதர்கிட்ட அது மாதிரி குணம் அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேசிங்க ராஜா 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 டெலைட் ஒன்றா செஞ்சுருக்காங்க. 7 பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டெலைட். அவங்களுக்கு பிரச்சனையே வைக்க மாட்டார். இன்னொரு பக்கம் விமல் எடுத்திங்கன்னா டைரக்டர்ஸ் டிலைட். அவர் இந்த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி நிறுவனத்தில் நடிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் பல 25களை எழில் தொடரும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எழில் 25 ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். ரவி சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறி இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடித்த எழில் சாரோட படங்களில் நடித்த எல்லா நடிகர்களும் தான் இன்னும் பெருசாக இருக்கும் விழா. அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம விஜய் சாரில் தொடங்கி துல்லாத மனமும், அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்வாசம், ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டாரு தீபாவளி படம், அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு, அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியடில் அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் நான் ரொம்ப ரசிச்சுப்பேன். அந்த புஷ்பான்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்னு. நான் அவர் ஒரு 8 வருஷமாக அவர் நல்ல பழக்கம். நான் அவரை கால் பண்ணி புஷ்பான்றது எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாரு பாருங்க. அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது. புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம எழில் சாரின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவர் புஷ்பான்ற கேரக்டர் ரொம்ப பெருசாக வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு. அப்படி பல வெற்றிகள், பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்வேன், சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள். சாரே சொன்ன மாதிரி 25 வருடத்தில் 13 படம் தான். எழில் சார் பத்தாது, ஸ்பீடு பத்தாது, கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். அண்ட் ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு 40 நாட்களுக்குள்ள முடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார், சார் 40 நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார். இப்படியெல்லாம் ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி 40 நாட்களுக்குள்ள ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன், 45 நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 crores அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார். அப்படி இவ்வளோ பெரிய இயக்குனர் 25 வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 5-6 crore நான் ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் படமே பண்ணி முடிக்க முடியாது. அதை எழில் சாருக்கு அந்த டெக்னிக் தெரியும். அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக
டைட்டாக வித்தின் அ பீரியட், அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்கறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அட் த சேம் டைம் அழகான என்டர்டெய்னிங்கான படங்கள் தொடர்ந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களை எழில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை. எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார், உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன், ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுறது அப்படின்னு. விமலுக்கு வாழ்த்துக்கள். 2013 நீங்கள் தேசிங்க ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தீங்க. இப்போ 10 வருடம் கழித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் இன்ஃபினிட்டி கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் எழில் சார்னுடைய இந்த 25 வருட காலத்தில் 13-14 படம் பத்தாமல் அடுத்த 25 வருட காலம் குறைந்தது 20 படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.